ஹலோ மக்களே, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் வீட்டு வேலை, அதாச்சும் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஹோம் மேக்கர்னு சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டா பெண்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கிடணும், அவங்கள குழந்தைகளை பார்த்துக்கிடணும், பெரியவங்களை பார்த்துக்கிடணும், கட்டிக்கிட்ட ஆளை பார்த்துக்கிடணும். இதுதான் அவங்களோட வேலை, முக்கிய வேலை. அதுக்கப்புறம் தான் அவங்க கனவு என்ன, அவங்க கனவுக்கான கதை எழுதுறதுக்கு ஒரு நேரம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். இதே என்ன சொல்கிறேன்னா, தற்செயலாக இந்த வீடியோ நான் பார்த்தேன். உண்மையை சொல்ல போனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பிடிச்சிருந்தா எந்த விஷயம்னாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை நம்ம பிடிச்சி தான் செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஏன்னா ஒரு பையன் வந்துட்டானா அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவன் வேலைக்கு போய் ஆகணும். ஒரு பொண்ணுன்னு வந்துட்டா அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவள் கண்டிப்பாக செஞ்சாகணும். கல்யாணம் பண்ணிக்கிடணும், 2 குழந்தை பார்த்துக்கிடணும், அதுக்கு ஆக்கிப்படணும், அதை பார்த்துக்கணும், அதை நல்லபடியாக வளர்க்கணும். அம்மா அப்பா இருந்தால் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவை பார்த்துக்கிடணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும். இதுதான் அது சொல்லணும்னா சாபக்கேடு அப்படின்னு சொல்ல மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனால் இதை தான் பண்ணி ஆகணும். உண்மை சொல்லப்போனால் இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே பேசி முடிஞ்ச அளவுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் எனக்கு வேலை போகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் எனது ஒய்ஃப் குடும்பத்தை கொஞ்சம் நாள் ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஒய்ஃப் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எனது ஹஸ்பண்ட் போய்க்கலாம். சொல்லப்போனால் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதில் நான் நிறைய கமெண்ட் உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் அதில் நிறைய பேர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டாங்க. அது காரணம் என்னென்னா, சில பேருக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கவங்களுக்கும் அது வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அதையும் நான் அந்த கமெண்ட்டில் தான் படித்தேன். உண்மையாக நான் காமனான விஷயமே என்ன, இது இந்த வேலை பிடிச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து எவ்வளோ சொல்லி நம்மளால் மாற முடியாது. ஏன்னா அது வந்து அவ்வளோ கொடுமையான விஷயம் கூட. அதனால் மக்களே, இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரே ஒரு விடை அப்படின்னா, இதுக்கான ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறது. ஏன்னா சமுதாயம் வந்து மாறும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாறினா மட்டும் தான் சமுதாயம் மாறும். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு 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 மென்னுக்கு வேலைக்கு போகிறது பிடிச்சிருக்கா, ஒருவேளை வேலைக்கு போகிறது பிடிக்கலன்னா அது வேலைக்கு போகிற பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது வேலைக்கு போகிற பொண்ணு வேலைக்கு போகும். வீட்டில் இருக்கணும் ஆசைப்படுற ஜென்ஸ் இந்த வீட்டில் வந்து பசங்களை பார்த்துக்கிடலாம். ஒரு நல்ல வழி. இல்லை லேடிஸ்க்கே எனது வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்குது, ஜென்ஸ் ஓகே எனக்கு நார்மலாகவே செட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன். இன்னுமே ரொம்ப நல்ல விஷயம். நார்மலாகவே லீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேளை எனது ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருஷம் மட்டும் எனக்கு குழந்தைங்க வளர்கிற வரைக்கும் லேடிஸ் வீட்டிலேருந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா குழந்தைங்களாம் செட் ஆனதுக்கப்புறம் அது லேடிஸ் வேலைக்கு போகிற மாதிரியும் ஜென்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரியும், அதாச்சும் இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலையுமே ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் போத் ஆர் ஈக்குவல் தான். ஏன்னா இது வந்து பாதியாக பிரித்து பார்த்துக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜென்னால் மட்டுமே என்னது எல்லா டைம்லேயும் ப்ரெஷரை வந்து தாங்கிட முடியாது. அது மாதிரி என்னது ஒரு பொண்ணால் மட்டும் கண்டிப்பாக எப்போதுமே எல்லா டைம்லேயும் என்னது ஃபிசிக்கல் ஒர்க்கில் ரொம்பவே, ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வீக் ஆயிடுவாங்க. 2-3 குழந்தைகள் பற்றி அப்புறமே அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணணும் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலங்களில் பொண்ணுங்க ஏன் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முக்கியமான விஷயமா 2 விஷயம் இருக்கணும். அதில் மொதல் விஷயம், குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ரொம்ப 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 குறைவான சத்து தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க போய்ட்டு வெளியவே கஷ்டப்படக்கூடாது மொதல் விஷயம். 2வது விஷயம், பொண்ணுங்க குடும்பத்தை ரொம்ப பொறுப்பாக நடத்துவாங்க. அதனாலேயே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இது சரியாக தப்பாக எனக்கு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பசங்களோட என்னென்னு எனக்கு தெரில, பட் பொண்ணுங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு பொண்ணாக இருக்கலாம் ஒரு பையனாக இருக்கலாம், பார்ட்னர்கிட்ட கேளுங்க. அதாச்சும் இது கேளுங்கிறது இது வந்து இட்ஸ் நாட் அ ரெக்யூஸ்ட் லெவல். ரெக்யூஸ்ட் பண்ணுற விஷயம் இல்லை, டிஸ்கஸ் பண்ணுற விஷயம். டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ கல்யாணத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஊர்களில் நானுமே பார்க்குறேன், வேலைக்கு போகிறது என்னமோ ஒரு பொண்ணு. ஏன்னா நான் வந்து வில்லேஜ் சைடில் நான் பார்க்குற நிறைய விஷயம் இருக்குது. நான் என்னோடய பர்சனலாகவே பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், வில்லேஜ் சைட்ஸில் நான் பார்க்குறது என்ன, இன்றைக்கும் இந்த கொடுமை வந்து அதிகமாகவே இருக்குது. இது ஏன் கொடுமை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இது அவங்க ஒன்றும் பிடிச்சி பண்ண விருப்பப்படல, ஆனாலும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பண்ண சொல்லி. ஒரு 16 வயசு பையன்கிட்ட நான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், வரும் 16 வயசு அந்த பையனுக்கு அவன்கிட்ட நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட மொதல் விஷயம், அவன் சொல்கிற ஒரே விஷயம், ஒரு பொண்ணு வேலைக்கு போய் நான் வீட்டில் உட்காந்து சாப்பிடவா? சே ஒரு பொண்ணு வேலைக்கு போய் ஒரு பையன் சாப்பிட்றது என்ன கேவலமாக எனக்கும் தெரில.
ஆனால் அந்த பையனோட ஸ்லாங் ஏதோ அவன் ஃபீல் பண்ணுறான், இது ரொம்ப வெட்கமான விஷயம், வேதனைக்குள்ளே உள்ளாகிற விஷயம் மாதிரி அவன் யோசிக்கிறான். அது ஏன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த வில்லேஜ் சைட்ஸில் எனக்கு தெரிஞ்சு அவன் டீப் சைட் ஆஃப் வில்லேஜ். இந்த ஊரில் அவன் அப்படி இருக்கானா எனக்கு தெரில. அவன் அந்த ஊரில் மட்டும் அப்படி இருக்கானா இல்லை அந்த ஊரே அப்படி தான் எனக்கு தெரில. பட் ஆனால் அவன் அப்படி சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆன ஒரே ஒரு விஷயம், இவன் ஏன் இவ்வளோ மோசமாக யோசிக்கான் அப்படின்ட்டு. அது மாதிரி எங்கள் வீட்லேயுமே இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருந்தால் கம்பல்சரி குக்கிங் கற்றுக்கிட்டே ஆகணும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க என் பிரதருக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவன் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அவன் பையன். உண்மையை சொல்லப்போனால் ஒரு பையனுக்கு கட்டி வைக்க போகிறது ஒரு பொம்பளை பிள்ளைய இல்லையே பொண்டாட்டியை கட்டி வைப்பாங்க. ஆனால் இவங்க எப்படி ஆசைப்படுறாங்கன்னா வீட்டு வேலைக்காரையோட மோசமாக ஆசைப்படுறாங்க. வீட்டு வேலைக்காரைக்காரையாக கொஞ்சம் வேலைக்கு செய்ய வந்து அவன் வேலையை விட்டால் போக முடியும். ஆனால் வீட்டுக்காரி என்னத்தை சொல்லிட்டு போக முடியும், வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி போக முடியுமா? முடியாது. அதனால் வீட்டு வேலைக்காரி வேறு, வீட்டுக்காரி வேறு, இந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு வீட்டு வேலைக்காரி வேறு, வீட்டுக்காரி வேறு, இந்த டிஃப்ரென்ஸை நம்ம மனுஷங்க புரிஞ்சுட்டானாலே போதும், பாதி ப்ராப்ளம் தெரிஞ்சு சால்ட்டு. மன்னிச்சுக்கோங்க, நான் தெரிஞ்சு ஒன் சைடில் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் சைடில் என்ன இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுக்கிட்டோம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜென்ஸ், ஐ எம் அ கேர்ள். ஸோ ஏன்னா நான் என்னோடய லைனில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பார்க்குறேன். ஒரு பையனா நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க எனக்கு தெரில. ஸோ ஒரு ஆண்மகனா உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைமில் நான் வந்து ரெண்டுத்தையுமே எடுத்து பார்க்குறேன், யார் நல்லா சொல்கிறீங்களோ. ஒரு பொண்ணாக எனக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து. ஏன்னா இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் பார்க்குறேன். வில்லேஜ் சைடில் அந்த பையன் பேசினதும் அது மாதிரி இப்போ நான் சிட்டி சைடில் இருக்கும்போது இப்போ நான் ஒரு விஷயத்த ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அதே 16 வயசு பையன் காலையில் எழுந்திக்கிறான். அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபிங், 4 பேர், ஒரு அம்மா, அப்பா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, சரிங்களா? இதில் அந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃபிங், அந்த பையனோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபிங், அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாப்புல. அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு. இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பையன் இவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஹவுஸ் ஒய்ஃபிங், அதாவது எனது சண்டே ஆனால் விட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்க அப்பாவும் வேலைக்காக வெளியே போகிறப்பில் அந்த பையன் மட்டும் தான் வீட்டில் இருக்கும் தனியாக. அந்த பையன் துணி துவைச்சிருந்தான், வீட்டை கூட்டி பெருக்கி மாவு போட்டுருந்தான், துவைச்ச துணியை நல்லா எனது காய போட்டு மடித்து வச்சுருந்தான், சமைச்சதுதான், பாத்ரூம் கக்கூஸ் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தான், பாத்திரம் கழுவிதான், வீட்டில் என்னென்ன வேலை இருக்குமோ அடிப்படையாக எல்லா வேலையும் செஞ்சுருக்கான், எந்த ஒரு முகம் சொலிக்கவும் இல்லாமல். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிட்டியில் இருக்கிற ஒரு பையன் இது வந்து ஒரு பொண்ணோட வேலைன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி தான் பண்ணியிருக்கவே மாட்டான். இது ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவனோட பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸ், அது தப்பாக அந்த பேரண்ட்ஸ் நெகட் பண்ணியிருந்தாங்கன்னா அவன் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், நான் முடியலனாலும் அதை எப்படி நீ பண்ணாமல் இருக்க முடியும், நீ பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு பையன், நீ ஏன்ப்பா அதெல்லாம் பண்ணுற, அதான் அவன் இருக்கல, அவன் பார்த்துக்கிட மாட்டாளா, ஒரே வார்த்தை முடிச்சுக்காங்க. நம்மளோட பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸ் வந்து எது தப்புங்குதோ அதுதான் நம்ம கேட்குறோம் இல்லையா? அதனால் இதை வந்து பேரண்டாக இருக்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, உண்மையை சொல்கிறேன், பொண்ணோ பையனோ 2 பேருக்கும் 2 கை கால் இருக்குதுன்னு தெரிஞ்சு, 2 பேருக்கும் 2 கை கால் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் பார்ஷாலிட்டி பார்க்காம கற்றுக் கொடுங்க. ஏன்னா இது ஒன்றும் எனது நீ தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும்லாம் இல்லை. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு உடஞ்சிடல, அப்போ யார் சமைப்பா? யோசிச்சு பாருங்கள். 2 பேருமே ஹோட்டல் சாப்பிட முடியாது. ஸோ 2 பேருமே இது வந்து அத்தியாவசியம். அனாவசியமான விஷயங்களை கற்றுக்கிறது வேறு, அத்தியாவசியம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அத்தியாவசியம், வந்து அடிப்படையான விஷயம், அத்தியாவசியம். ஸோ அடிப்படையை கற்றுக் கொடுங்க. ஒரு தோசை சுடுறது, ஒரு இட்லி வேக வைக்கிறது, டக்குன்னு ஒரு சப்பாத்தி உப்புமா பண்ணி கொடுக்குறது, ஒரு சோத்தை வடிக்கிறது, இதை கூட சொல்லித்தரலாம் எப்படி எனக்கு தெரில. அதனால் மக்களே, தயவு செஞ்சு பொண்ணு தான் பார்க்கணும், பையன் தான் பார்க்கணும், பார்ஷியாலிட்டியெல்லாம் விடுங்க. விட்டுட்டு பட்டப்படிப்பு படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு சாப்பாடு செய்வது எப்படின்னு சொல்லி சமைச்சு கற்றுக் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் பொண்ணோ பையனோ பார்ஷியாலிட்டி பார்க்காம 2 பேருமே கற்றுக்கிட சொல்லுங்கள். 2 பேருமே பண்ண சொல்லுங்கள். நீ பண்ணுறியா, நாளைக்கு அவள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வீக் நீ பண்ணுறிய, அடுத்த வீக் பண்ணணும். வேலையை வந்து எனக்கு டுகெதராக பண்ண விடுங்க. நீ தான் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்யூச்சரில் அது அவங்களுக்கு யூஸ் ஆகும், பயங்கரமாக யூஸ் ஆகும். எப்போவும் அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் தான் கற்றுக்கிட்டுப்போம். அதே இந்த மாதிரி கற்றுக்கிட்டோன்னா போதும், ரொம்ப நல்ல விஷயம் கூட. இதை வந்து இதில் அந்த கமெண்டில் நிறைய கமெண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்லாம் பாருங்கள். உண்மையாலுமே பொண்ணுங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு காரணம், பசங்க நல்லா படிக்காமல் போகிறதுக்கும் பொண்ணுங்க நல்லா படிக்கிறதுக்கும் எனக்கு 2 விஷயம் தான். ஏன்னா பசங்க எவ்வளோ தான் படிக்கலனாலும் அவங்கள படிக்க வைக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் புஷ்ட பண்ணுவாங்க. அது காரணம் என்னென்னா, நாளைக்கு நீ அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருந்து
மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் சைடில் இதான் பேசுவாங்க நான் நினைக்கிறேன். நீ அடுத்த வீட்டுக்கு போகிறாள் தானே, அவன் தான் எங்களை பார்த்துப்பான், அவன் தான் எங்கள் கூட இருப்பான், அவன் தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் சோறு போடுவான். இந்த ஒரே ஒரு டைலாக சொல்லி 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 அந்த பையன் ஃபெயிலே ஆனால் கூட எக்ஸ்ட்ரா காசு போடுவாங்க படிக்க வைப்பாங்க. நீ அடுத்த வீட்டுக்கு தானே போக போகிறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் நல்லா படித்தாலும் போதும், 10ஓட போதும், 12ஓட போதும், காலேஜோட போதும், போய் அடுப்பங்கரில் வேலை பாரு, இப்படி சொல்கிறதுக்கான பேரண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நான் பார்த்த ஒரு பொண்ணு கூட இருக்கா, முஸ்லீம் தான் ஒரு பொண்ணு நான் பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் காலேஜ் படிக்கும்போது சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீ அவன் நல்லா படிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னான், இவனை நல்லா படிச்சுமே எதுக்கு, எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரே வாரத்தில் என்ன முடிச்சிருவாங்க, கல்யாணம் பண்ணிக்க, படித்ததெல்லாம் போதுன்ட்டு. அந்த பயத்துக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படிங்க. உண்மையிலுமே பொண்ணுங்க நல்லா படிக்க காரணம் பொறுப்புங்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பயம். நல்லா படிக்கலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்ட்டு, படித்தா மட்டும்தான் கொஞ்சம் தப்பிக்க முடியுண்டு. இன்றைக்கி பாதி பொண்ணுங்க படிக்கிறாங்களானே அதுக்கு முக்கியமான காரணமே என்னது, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் இன்றைக்கி பாதி பொண்ணுங்க படிக்கவே செய்கிறாங்க. அதனால் மக்களே எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பொண்ணுங்களோ பசங்களோ வேலையில் பிரித்து பார்க்காம வேலையை சேர்ந்து பண்ண சொல்லுங்கள். அவங்க சேர்ந்து பண்ணிட்டாலே சிறப்பாக வாழ்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இதில் ஏதோ தவறாக போயிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இது எனக்கே தெரியும். நான் மோஸ்ட்லி 99% லேடிஸ் ஓரியன்டாக தான் கரெக்ட் பேசியிருக்கேன். ஜென்ஸ் இதை கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் தரப்பாக பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய், ஹேவ் அ நைஸ் டே. And once again, I am your LMGA from Ultimate Neon. See you. Take care everyone.